ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெனு புளியோதரையும் உருளைக்கிழங்கு வறுவலும். புளியோதரை பார்ட் 1 அந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்கை இங்கே கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அந்த வெஞ்சனத்துக்கு சொல்றேன் பாருங்க. 10 பூண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லா கெட்டி தயிரா இருந்துச்சுன்னா அப்படி 2 கரண்டி போட்டுக்கிட்டா போதுமானது. பெருங்காயம் ஒரு துண்டு போடுறேன் பாருங்க. உருளைக்கிழங்குனால ஒரு துண்டு நான் வறுத்து வச்சிருக்கேன், அதனால ஒரு துண்டு. நான் வெங்காயம் போட மாட்டேன், தக்காளி போட மாட்டேன், வெறும் மிளகா பொடி மட்டும்தான். இது அரைச்ச விழுது இதில் போடுறோம் பார்த்துக்கோங்க. சோள மாவு ஒரு கரண்டி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்ல வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் பவுடர். ஓகே, அதாவது சோள மாவு. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்ல வேண்டாம். ஏன்னா எண்ணெயில தான் வறுத்து எடுக்க போறோம். தேவைன்னா போட்டுக்கலாம், தேவை இல்லைன்னா வேண்டாம். இதை போடுறேன். உப்பு, நம்ம உருளைக்கிழங்குலையும் துளி உப்பு போட்டு நான் வேக வைக்கிறது பழக்கம். ஆகையினால உப்பு கம்மியா போடுறேன், சும்மா குட்டி, சும்மா துளி, அவ்வளவுதான். இத கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கணும். சும்மா துளியோண்டு தண்ணி, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், போறோம். புறமானது நல்லா சுத்தரவா கலந்து வச்சுக்கணும். இது போல நான் கலந்துருக்கேன் பாருங்க. பதமா இது மாதிரி பதமா பண்ணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால பதமா இது மாதிரி எல்லாம் சாறுபடியா, இந்த உருளைக்கிழங்கு இந்த விழுது சாறுபடியா இது மாதிரி. இந்த மாதிரி செய்துட்டு எவ்வளவு நேரம் ஊறணும்? ஊறவே வேண்டாம், ஊறவே வேண்டாம், அப்படியே வறுத்து எடுத்துடலாம். 100 கிராம் கடலை ஊத்துறேன். இப்ப ஸ்டவ் ஃபுல்லா வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப இந்த உருளைக்கிழங்கு அதுல போட்டுருக்கேன். இன்னொன்னு சொல்றேன், ஏன் இவங்க திக்கா கரைக்க சொல்றாங்க மாவான்னு. இப்ப நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான் பொருள். நம்ம மீன்ல எப்படி திக்கா பூசி விடுவோமோ அது மாதிரி தான். கொஞ்சம் நைஸா போட்டீங்கன்னு வச்சு வெறும் உருளைக்கிழங்கு வெறுமனே நம்ம வறுத்து எடுக்கும்போது வெறும் உருளைக்கிழங்கு வரும், அது சாப்பிட சுவையா இருக்காது. ஆகையினாலதான் நம்ம மீன் வறுக்கிறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி திக்கா பண்ணிக்கணும். இதை நம்ம கையில பூசிதான் வைக்கணும். இது இப்படி பண்ணோம்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு குண்டு போயிடும். ஆகையினால பதமா தான் பண்ணணும். எண்ணெயில வந்துட்டு இருக்கு, வறுத்து எடுத்துட்டா சாதத்துக்கு வெஞ்சனம் உங்களுக்கு ரெடி. புளியோதரையும் செய்திருக்கேன். அதுக்கு தொட்டுக்க வெஞ்சனம் உருளைக்கிழங்கு வறுத்திருக்கேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க.